வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரே வீடியோவில் 3 டிசைன் ப்ளவுஸ் பார்க்கலாங்க. 3மே ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் 6 இன்ச் வைக்கிறேன். முன்னாடி நெக்கு பேக் சைடு எல்லாமே கட் பண்ணிவிட்டேன். முன்னாடி நெக்கு 6 இன்ச் வச்சு மாதிரி போட்டிருக்கேன். இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம டாட் பிடிச்சி ஃபினிஷ் பண்ணி ஸ்டார் நெக்கு கட் பண்ணி அதுக்கு நம்ம எப்படி சுருக்கம் இல்லாமல் பார்டர் வைக்கலாம், எப்படி முன்னாடியும் நம்ம நீட்டாக பார்டர் வச்சு தைக்கலான்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ கட் பண்ணாமல் பாருங்கள். இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீட்டாக நல்ல யூ ஷேப் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணியாச்சு. நம்ம ப்ளவுஸில் வச்சு லைனிங் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ சைடில் 2 இன்ச்சு, அதுக்கு அடுத்து 1.25, அதுக்கு அடுத்து 1.25, இங்கே மேலேயும் சேம் 1.25, அவ்வளோதான். இப்போ டாட் போட்டாச்சு, அடையாளப்படுத்தியாச்சு. சென்ட்ரு கையில் பெரிய ஊசி வச்சுக்கோங்க. லைட்டாக அப்படி குத்தி விட்டிங்கன்னா அடியில் ஓட்டை விழுந்துடும். திருப்பி அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் 2 இன்ச்சு, அடுத்து 1.25, அடுத்து 1.25, மேலேயும் 1.25 வச்சுருக்கேன். இது ரொம்ப 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 ஒல்லியான ப்ளவுஸு, சின்ன ப்ளவுஸு. அளவுகள் மாற மாற உங்களுக்கு அந்த கீழே 2.25, 2.5, 3 இன்ச் வரைக்கும் மாறும். இப்போ 2 டாட்டு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு அடுத்த டாட் பிடிக்கலாம். 2 கரெக்டாக இருக்குது. இப்போ 3வது ஆங்கோல்கிட்ட பிடிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எப்போயுமே டாட்டுக்கு 1 இன்ச்சு நூல் விட்டுருங்க. ஒட்டை கட் பண்ணாதீங்க, ஏன்னா சீக்கிரம் அது பிரிஞ்சுட்டு வந்துடும். 2 தையல் போட்டுருங்க, அப்போ தான் பிரியாமல் இருக்கும். இப்போ நம்மளுக்கு ஷார்ப்பாக வேணும். நமக்கு ஷார்ப்பாக டாட் பிடிச்சாச்சு. இப்போ பேக் சைடு நம்ம ஆம்குள்ளேருந்து வச்சுருக்கோம். அதுக்கு கீழே பட்டிக்கு 3 இன்ச் இருக்குது. நம்ம 3.5 இன்ச் வைக்க போகிறோம். இப்போ பட்டிக்கு நம்ம வேஸ்ட் கிளாத் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொடுத்து பட்டி ரெடி பண்ண போகிறோம். அடியில் இருக்கிறது ப்ளவுஸ் கிளாத்து, 2 பீஸ் லைனிங் கிளாத்து கொடுத்துருக்கேன். உள்ளே கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா தான் நம்ம முன்னாடி போடுறப்ப நல்லாயிருக்கும். இப்போ அப்படியே திருப்பி பட்டி அடிச்சிடலாம். இதில் ஏன் நான் சொல்லித்தரேன்னா, சிலருக்கு அந்த முறைப்படி செய்ய தெரியாது. அதுக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக சில நேரத்தில் உங்களுக்கு இந்த வீடியோஸ் போடுறேன். ஏன்னா அடிக்கடி போட்டோன்னா தான் உங்களுக்கும் அது எப்படி தைக்கணுன்றது தெரியும். சைடில் 4 இன்ச் வச்சுருக்கேன், இந்த பக்கம் 3.5 இன்ச் வச்சுருக்கேன். நல்ல யூவாக தான் வரணும் நமக்கு, ஏன்னா அது யூ கட் போட்டு நம்ம கட் பண்ணியிருக்கோம். அதனால் நமக்கு பட்டியும் யூ கட் தான் வேணும், அப்போ தான் சரியாக உட்காரும். அந்த ஓரத்தில் 1/4 இன்ச்சு தள்ளி வச்சுருக்கேன். அது 2 தையல் நம்ம போடுறப்ப உங்களுக்கு ஈவனாக வந்துடும். தள்ளி வைக்காமல் உங்களால் தைக்கவே முடியாது. 1/4 இன்ச் அளவாவது தள்ளி வச்சு தைங்க. இப்போ அப்படியே திருப்பி 2வது தையல் போடுறப்ப கொஞ்சம் தள்ளி போட்டுருங்க. அதுக்கு மேலே கீழே இருக்க தையலுக்கு அதுக்கு மேலே. இப்போ திருப்பி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சமமாக இருக்கும். சேம் அப்படியே இதுக்கும் இந்த பட்டிக்கும் தள்ளி வச்சு தையல் போடுங்க. உங்களுக்கு நீங்கள் சமையல் சேனல் பார்ப்பீங்கன்னா திண்டுக்கல் சமையல் பாருங்கள். புதுசாக சேனலாக நான் அதை ஆரம்பித்து 2 வருஷம் இருக்கும். நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் கொஞ்ச நாள். இப்போ மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கேன், அதையும் பாருங்கள். நான் தைக்கிறது மட்டும் நல்லா தைப்பேன்னு சொல்லலை, சமையலும் நல்லா பண்ணுவேன். பார்த்து நீங்களும் எப்படி சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ இதுக்கு பட்டி அடிச்சிடலாம். ஒன்றுக்கு 2.5 இன்ச் வச்சுருக்கேன், ஒன்றுக்கு 2 இன்ச் வச்சுருக்கேன் பட்டிக்கு. இதுக்கு கொக்கி மாட்டுறதுக்கு அமுக்கு தையல் போட்டுடலாம். அமுக்கு தையல் போட்டு மடித்து தைச்சிடலாம். இப்போ ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே திருப்புங்க. இப்போ எல்லா பக்கமும் நம்ம சரி பண்ணிவிட்டு அப்படியே ஓரத்தில் தையல் போட்டுடலாம். போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க அந்த பட்டன் பீஸை கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ நூலெல்லாம் அப்பக்கப்போ கட் பண்ணி விட்ருங்க. அந்த ஓரத்தில் ஒரு தையல் போடுங்க. எதுக்காக அந்த தையல்னால் நம்ம கொக்கி மாட்டப்போ டைட்டாக போட்டுவோம், அது லைனிங் கிளாத்து மட்டும் தனியாக வந்துடும். அந்த தையல் அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக அந்த ஓரத்தில் ஒரு தையல் போடுறது.
இப்போ இதுக்கு வந்து நம்ம வி அடிச்சிடலாம். சென்டரில் ஒரே ஒரு தையல் போட்டிருக்கேன், போட்டுட்டு வி அடிங்க. இப்போ 5 பக்கம் நம்ம அடிச்சுட்டு வெளியில் எடுத்துடலாம். நல்லா டைட்டாக தைச்சி விடுங்க, அப்போ தான் நம்ம குக்கி மாட்டுறப்ப கலண்டு வராமல் இருக்கும். இப்போ வச்சு காமிக்கிறேன். பட்டி ரெண்டும் சரியாக இருக்குது, மேலேயும் கரெக்டாக இருக்குது. இப்போ முடிஞ்சு நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணலாம். லைட்டாக ஒரு நூல் அளவு எக்ஸ்ட்ரா இருக்குது, அந்த மாதிரி ஒரு கொஞ்சோன்னு எக்ஸ்ட்ரா இருந்தால் அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப அதிகமாக தான் இருக்கக்கூடாது. இப்போ நெக்கோட உயரம் வந்து 8.5 இன்ச் இருக்குது, அகலம் வந்து 2.5 இன்ச்சு தான் வச்சுருக்கேன். அகலம் வந்து 2.25 இருக்குது. இது ரொம்ப ரொம்ப ஒல்லியானவங்கன்றதுனால நான் 2.25 வச்சுருக்கேன். இல்லைன்னா வந்து நார்மலாக இருக்கவங்களுக்கு 3 இன்ச்சு வைக்கலாம். இப்போ இந்த மாதிரி மாவட்டு மாதிரி போட்டுட்டு கீழே வந்து ஸ்டார் நெக்கு தான் வரைகிறேன். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து ஒரு தையல் போட்டுடலாம். இப்போ ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பி எல்லா பக்கமும் அந்தந்த கார்னர்கிட்ட நிப்பாட்டி திருப்புங்க. இப்போ திருப்பி எடுத்துகிட்டு நல்லா நகத்தில் தேய்ச்சி விட்டுட்டு இப்போ அப்படியே திருப்பி எட்ஜிலே தையல் போடுங்க. எட்ஜிலே போட்டு இப்போ கீழே வந்து கரெக்டாக அடையாளப்படுத்திட்டு இப்போ அந்த லைனிங் கிளாத்து உள்ளார இருக்குது, அதுக்கு மேலே நம்ம ப்ளவுஸ் கிளாத்தை வச்சு அப்படியே மடிச்சிடலாம். நிறைய பேர் சொல்கிறீங்க பைப்பிங் வந்து நீங்கள் கொடுக்குற மெத்தடு நல்லா ஈஸியாக இருக்குது, நாங்கள் பண்ணி பார்த்தோம் சூப்பராக வந்திருக்குன்னு சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த சிஸ்டர் அவங்களுக்குலாம் வந்து நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இன்னும் நல்லா நிறையா டிசைன் பார்த்து கற்றுக்குங்க. இப்போ வந்து ப்ளவுஸ் கிளாத்து தான் நான் வந்து கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன், அது ஓரத்தில் மடித்து தைச்சிடலாம். ஏன்னா பாக்கலத்துக்கு வச்சு தைக்கிறதுக்காக நான் எடுத்திருக்கேன். பாக்கலத்துக்கு எப்பயுமே நம்ம ஓரத்தில் தையல் போடணும். இப்போ வந்து நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ முன்னாடி வந்து இந்த கிராஸ் பீஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சுட்டு அந்த கார்னர்கிட்ட மட்டும் மடிப்பு கொடுத்து திருப்புங்க. திருப்பிட்டு கட் பண்ணிவிட்டு அந்த கார்னர்கிட்ட கட் பண்ணிவிட்டு அமுக்கு தையல் போடுங்க. கரெக்டாக வச்சு அமுக்கு தையல் போட்டு நம்ம மடித்து ஓடி தையல் போட்டுடலாம். இப்போ மேலேயும் அந்த ஷோல்டரெல்லாம் க்ளோஸ் பண்ணி நம்ம மடித்து ஓடி தையல் போடும்போது உங்களுக்கு வந்து அது தனித்தனியாக நம்ம கழுத்து வந்து தைச்ச மாதிரி தெரியாது, ஒரே மாதிரி பீஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். சிலர் வந்து தனித்தனியாக ஜாயின் பண்ணுவாங்க, அது நல்லாவே இருக்காது. ஷோல்டர் ரெண்டும் தனியாக தெரியும். இப்போ இந்த மாதிரி தெரியாமல் பிசுறு தெரியாமல் நம்ம மடித்து ஓடி தையல் போட்டுடலாம். இப்போ இது வந்து நான் அந்த ஓரத்தில் ஒரு பார்டர் வந்து கைக்கு கொடுத்துட்டு ஒரு ஓரத்தில் இருந்த பார்டர் எடுத்து 3ஆக மடித்து ஓடி தையல் போடுறேன். இது ரொம்ப பட்டையல்ல, ஓரளவுக்கு நார்மலான அளவு தான். இதுக்கு நாட்டு டிசைனும் சேர்த்து சொல்லி கொடுத்துருப்பேன். அது நல்லா ஒரு பூ நாட்டு மாதிரி பண்ணி ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு தையல் போட்டுட்டு பார்டருக்கு இப்போ இந்த முன்னாடி இருந்து அந்த எட்ஜிலே தையல் போட்டு வந்துடலாம். இப்போ நம்ம பார்டர் வைக்க ஆரம்பிச்சிடலாம். ஷோல்டர்லேருந்து இப்போ இந்த கார்னர்கிட்ட நிப்பாட்டிட்டு திருப்புங்க. குட்டியாக ஒரு ஃப்ளிட்ஸு வச்சு திருப்பினீங்கன்னா தான் திருப்ப முடியும். மேல் வாக்கெல்லாம் மடித்து அப்படியே கொடுங்க. இப்போ திருப்பிக்கலாம். அந்தந்த கார்னர்கிட்ட நம்ம மடித்து கொடுத்து திருப்புங்க.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை முன்னாடி வரைக்கும் கொண்டு போயிடலாம். இது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும்னு. நான் கூட சிம்பிளாக இதாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் ரொம்ப நம்ம நாட்டெல்லாம் வச்சதுக்கப்புறம் ரொம்ப ஒரு அது ஒரு தனியும் ஒரு அழகாக தெரிஞ்சது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. முன்னாடியும் நம்ம ஃப்ளிட்ஸு கொடுத்து அந்த கார்னர்கிட்ட திருப்பிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்டர் வச்சாச்சு. முடிச்சுட்டு இன்னொரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது சன்னமாக. இப்போ இன்னொரு தையல் போட்டுடலாம். அந்தந்த கார்னர்ட்டு நிப்பாட்டி திருப்பி ரிட்டன் மேலே போயிட்டு மறுபடியும் வாங்க. ஏன்னா அந்த ஃப்ளிட்ஸ் தூக்கிட்டு இருக்கோம், அதுக்காக. இப்போ முன்னாடி வரைக்கும் நம்ம வந்துட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஒரு முன்னாடி பானைக்கும் பின்னாடி ஸ்டார் நெக்கும் நம்ம ஈஸியாக முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம நாட்டுக்கு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கோங்க. நான் ப்ளவுஸ் பீஸில் ஒரு 4-5 பீஸ் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேவைப்படாது, 1 மீட்டருக்குள்ளே இருந்தால் போதும். இப்போ கிராஸ் பீஸ் மாற்றி மாற்றி ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கீழே நல்லா டைட்டாக தைச்சி விட்டு 1 ஃபுட் அளவுக்கு தைச்சிட்டு திருப்புங்க. ஃபுல்லாக திருப்பி எடுத்துடலாம். திருப்பி எடுத்துகிட்டு இப்போ நல்லா டைட்டாக முறுக்கி அப்படியே மிஷினில் கொடுக்கலாம். நல்லா உங்களால் முடிஞ்ச வரைக்கும் முறுக்கி கொடுங்க. அப்போ தான் சன்னமாக அழகாக வரும். இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சதுர பீஸ் கட் பண்ணுறேன். அகலம் 4 இன்ச்சு, உயரம் 4 இன்ச்சு. இப்போ முக்கோணமாக மடிச்சுக்கலாம். அந்த நாட்டு சென்டராக வச்சுக்கோங்க. இப்போ இங்கிட்டும் மடிச்சுட்டு இப்போ அப்படியே குத்தி 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 ஃப்ளிட்ஸ் வைங்க. இப்போ குத்தி ஃபுல்லாகவே ஊசியில் குத்திட்டு நல்லா டைட்டாக பிடிச்சி சுற்றி எடுத்துடலாம். சுற்றி எடுத்துகிட்டு அப்படியே மிஷினில் கொடுத்து நல்லா கொஞ்சம் தைச்சி விட்ருங்க. ஏன்னா அப்போ தான் என்ன தான் கையில் தைச்சாலும் மிஷினில் 4 தையல் விழுந்துச்சுன்னா அது பிரியாது உங்களுக்கு. இப்போ அழகான முறையில் நம்ம பண்ணிட்டோம். இப்போ இன்னொன்றும் நம்ம பண்ணிடலாம். ஏன்னா சிலருக்கு ஒன்று பண்ணி காமிச்சு ஒன்று பண்ணி காமிக்கலைன்னா உங்களுக்கு சில நேரம் புரியாது. அதனால 2யுமே சொல்லி கொடுத்துறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொஞ்சம் தைச்சி விட்டு நம்ம அந்த எக்ஸ்ட்ரா பீஸெல்லாம் கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள், அழகான ஒரு ரோஸ் இதழ் மாதிரி இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இது ப்ளவுஸ்க்கு வச்சு ஜாயின் பண்ணிடலாம். ஷோல்டர்லேருந்து 2.5 இன்ச்சு சரியாக வரும். அடையாளப்படுத்திட்டு இன்னொரு பக்கமும் வச்சு தைச்சிடுங்க. இப்போ சூப்பரான ஒரு நாடா டிசைன் பார்த்துட்டோம். இதுதான் முன்னாடி பக்கம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஷோல்டரில் சின்னதாக ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குது. இது பேக் சைடும் ரொம்ப அமைப்பாக அழகாக இருக்குது. ஸ்டார் நெக்குக்கு பார்ட்ரு. சிம்பிளாக ஏதாவது டிசைன் கேட்குறாங்கன்னா இது மாதிரி பண்ணி கொடுங்க, ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ மடித்து போட்டதுக்கப்புறம் இந்த ப்ளவுஸோட அழகாக பாருங்கள்.
எவ்வளோ சூப்பராக இருக்குது. பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். போட்னிக்கும் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம முன்னாடி வந்து எப்பயும் போல் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம டாட் பிடிச்சிடலாம் அழகாக. இது வந்து சாரீ வந்து பிளெயினு, ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக நல்லா ரோஸ் பூ போட்டு அழகாக கொடுத்துருக்காங்க. நம்ம முன்னாடி போட் நெக் வச்சுருக்கோம். இதுக்கு வந்து டாட் பிடிச்சிடலாம். நான் வந்து ஸ்டார்டிங்கில் 2 இன்ச் வச்சுருக்கேன். அதுக்கடுத்து 1.25, அதுக்கடுத்து 1.25, நடுவில் வந்து 3 இன்ச் வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு டாட் பிடிச்சிக்கலாம். டாட் பிடிக்கிறது ரொம்ப ஷார்ப்பாக வரணும். இப்போ நம்ம பிடிக்கிறதுலேருந்து முன்னாடி ஸ்டார்டிங் வந்து 2.25, 3 வரும். ரொம்ப 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 ஒல்லியாக இருந்தாங்கன்னா 2.5 இன்ச்சு தாராளமாக போதும். அதுக்கு மேலே வைக்காதீங்க. நான் 2.25 வச்சுருக்கேன். இது சென்டரை நம்ம டாட் இப்போ பிடிக்கிறது வந்து 2.25 தான் வச்சுருக்கேன். ஏன்னா ரொம்ப குட்டையாகவும் இருப்பாங்க, ஒல்லியாகவும் இருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி வந்து டாட் வச்சு பாருங்கள், அளவுகள் சரியாக இருக்கான்னு. அந்த இது நடுவில் இருக்கிறது 2 சரியாக இருக்கா, இந்த டாட் லென்த்து சரியாக இருக்கா, அகலும் சரியாக இருக்கா அப்படின்னு எல்லாமே செக் பண்ணிவிட்டு அடுத்து வந்து நம்ம ஆம்கோல்லேருந்து பிடிக்கலாம். நீங்கள் டாட் வந்து கட் பண்ணும்போது ஒரு 1.25 இன்ச்சு நூல் விட்டுட்டு கட் பண்ணுங்கள். ஒட்டை பிடிச்சி கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சட்டுன்னு பிரிஞ்சு வந்துடும். ஏன்னா ரொம்ப முக்கியம் இது. நம்ம வந்து நூல் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுட்டு கட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எவ்வளோ நாளாலும் சரி, எத்தனை வருஷம் ஆனாலும் நமக்கு வந்து அது நூல் வந்து எடுத்து டாட்டுக்கு வந்து பிரியாமல் அப்படி இருக்கும். ஒன்றுக்கு 2 தையல் போடுங்க. மெயின் வந்து டாட்டுக்கு வந்து 2 தையல் தான் போடணும். இப்போ எல்லாத்துக்கும் 2 தையல் போட்டு டாட் பிடிச்சி முடிச்சாச்சு. இப்போ நான் வந்து பட்டிக்கு அடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம அளவு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். 3 இன்ச்சு வருது, நான் 3.5 வைக்கிறேன். 3.5 இன்ச்சு இந்த சைடில் வந்து 4 இன்ச்சு வச்சு நல்ல யூ ஷேப்பாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம எப்படி முன்னாடி வந்து நம்ம யூ ஷேப் வச்சு கட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் வந்து பட்டிக்கும் கட் பண்ணணும். நிறைய பேர்த்துக்கு வந்து பட்டி கட் பண்ண தெரியறதில்ல. நல்லா ஸ்ட்ரைட்டாக பிடிச்சி கட் பண்ணிடுறாங்க. அது வந்து கப் சைஸ் நமக்கு உட்காராது. அதனால நல்ல யூ ஷேப் போட்டு கட் பண்ணுங்கள். இப்போ எப்பயுமே நம்ம தைக்கிறப்ப வந்து பட்டிக்கே வந்து 1/4 இன்ச்சு தள்ளி வச்சு தான் நம்ம முன்னாடி ஃப்ரண்ட்டு பக்கத்தை அந்த டாட்டுக்கு இங்கிட்டு தள்ளி வைக்கணும். அப்போ தான் வந்து 2 தையல் திருப்பி நம்ம போடுறப்ப உங்களுக்கு வந்து அது சரியாக வரும். அதனால தான் பக்கத்தில் வச்சு காமிச்சிருக்கேன். இந்த அளவு வந்து ஒரு 1/4 இன்ச் அளவு நம்ம தள்ளி வைக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு தையல் நம்ம போடுறப்ப கொஞ்சம் கம்மியாகவும், அடுத்து திருப்பி இன்னொரு தையல் போடுறப்ப உங்களுக்கு வந்து ஈவனாக வந்துடும். 2ம் தள்ளி வைக்காமல் வச்சிங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட்டு பக்கம் தள்ளி போயிடும். அந்த பட்டியிலேருந்து இது தள்ளி போயிடும். அதனால் வந்து நம்ம எப்பயுமே வந்து முன்னாடி 1/4 இன்ச்சு தள்ளி வச்சு வைங்க. அது 2க்குமே தான். இப்போ திருப்பி இன்னொரு தையல் போட்டுடலாம். டாட்டு வந்து எப்பயுமே மடக்கி விட்டு தைங்க. மடக்கி விடாமல் ஸ்ட்ரைட்டாக வச்சு தைச்சிட்டிங்கன்னா அந்த ஷேப் வந்து நல்லா வராது. அந்த ஷார்ப்னஸ் வந்து நமக்கு கிடைக்காது. அந்த டாட்டு எப்பயுமே மடக்கி விட்டுட்டு தைங்க. இப்போ வந்து நான் கொக்கி மாட்டுறதுக்கு வந்து நான் தையல் போட்டுட்டேன். அதுக்கு எக்ஸ்ட்ரா இன்னொரு பக்கத்துலேயே இன்னொரு தையல் போடுறேன். அப்போ தான் வந்து அந்த கொக்கி வந்து தள்ளி வராமல் அப்படியே இருக்கும். இப்போ நம்ம வந்து கொக்கி மாட்டுறதுக்கு அந்த வி அடிக்கிறதுக்கு தைக்கலாம். இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த ப்ளவுஸு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப லைட் கலர் சாரீ. அந்த பிங்க்கு, க்ரீனு, ஒயிட்டு கலர் காம்பினேஷன் வந்து செம்மையாக இருக்குது. இது ஃபுல்லாகவே ஃபுல் எம்ப்ராய்டிங், ஜாமிக்கு ஒர்க்கு கொடுத்து எம்ப்ராய்டிங் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து வி அடித்தாச்சு. நம்ம வச்சு பார்க்கலாம். இது போட் நெக்குன்றதுனால நமக்கு கொஞ்சம் லென்த் அதிகமாக தான் வரும். இப்போ வந்து அதை முடிச்சு வச்சுட்டு நம்ம பேக் சைடு எடுத்து வச்சுருக்கேன். நான் இதுக்கு வந்து நான் 3.25 வச்சுருக்கேன் அகலம். நெக்கோட ஒயரம் வந்து 3 இன்ச் வச்சுருக்கேன். நம்ம அப்படியே ரவுண்டாக வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு அந்த நெக்கில் இருந்து 4 இன்ச்சு நான் 4.5 வைக்கிறேன். ரொம்ப வந்து இறக்க வேணான்ட்டாங்க, அதனால் 4.5 இன்ச் வைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி வந்து ஓவல் ஷேப்பில் வரைஞ்சிக்கோங்க. அந்த சென்டரில் வந்து 1/2 இன்ச்சு தான் அது இருக்கணும். 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே நம்ம வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு இது 2யும்
மடித்து போட்டுக்கலாம். மடித்து போட்டு அந்த கோடு வந்து அந்த பக்கமும் நமக்கு விழுகிற மாதிரி பார்த்துக்கலாம். நம்ம சென்டராக அந்த கோடு இருக்குது பார்த்திங்களா, மடிப்பு அதை வச்சு நல்லா அழுத்தி தேய்ச்சி விட்டிங்கன்னா அந்த இது அச்சு அப்படியே விழுந்துடும். தேய்ச்சி விட்டிங்கன்னா போதும். ஏன்னா ஒயிட் கலர் வேறு, ரெண்டாவது நல்லா டார்க்காக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள் அப்படியே விழுந்துச்சு. இப்போ நம்ம அப்படியே மடித்து மார்க் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம ப்ளவுஸில் வச்சு தைக்கலாம். நம்ம பேக் சைடு வெட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதுக்கு கேன்வாஸ்லாம் கிடையாது. வேணும்னா வந்துட்டு இந்த கீழே இருக்க அந்த ஹோல்ஸை மட்டும் ஒரு அடியில் ஒரு கிளாத்து கூட கொடுத்து தைங்க. அப்படி இல்லைன்னா நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அப்படியே தைச்சி திருப்ப போகிறோம், வேறு ஒன்றுமே இல்லை. ரொம்ப நீட்டாக வரும் உங்களுக்கு. கேன்வாஸும் தேவையில்லை இதுக்கு. நம்ம அந்த இடத்துல நிப்பாட்டிட்டு அப்படியே திருப்பி கீழே வரைக்கும் தைச்சிட்டு மறுபடியும் திருப்பி கழுத்துக்கு போயிடலாம். அந்த நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, அது மேலேயே போடுங்க. இது வந்து நான் தீபாவளிக்கு தைச்ச இது கடைசி ப்ளவுஸுங்க. தீபாவளிக்குன்னு கஸ்டமர்கிட்ட ரொம்ப ஒருத்தவங்கள்ட்ட மட்டும்தான் வாங்கிட்டு இருந்தேன். அவங்களுக்கு தைச்சது கடைசி ப்ளவுஸு. ஃபுல்லாக ஒரு தையல் போட்டு எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறமா இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நடுவில் கட் பண்ணிடலாம். நீங்கள் வந்து போட் நெக் வந்து கஸ்டமர் வைக்க சொல்லி கேட்டாங்க அப்படின்னா, ஷோல்டர் மட்டும் எத்தனை இன்ச்சு வைக்கணும், இல்லை நெக்கோட அகலம் வந்து உங்களுக்கு எது வரைக்கும் வேணும், ஷோல்டர் எது வரைக்கும் வேணும்ன்ட்டு கேட்டுட்டு பண்ணுங்கள். ஏன்னா இந்த ப்ளவுஸ் தைச்சி கொடுத்தேன் நான். அவங்களுக்கு வந்து ஷோல்டர் வந்து நமக்கு பிரேசியர் போடுவோம் இல்லையா, சின்னதாக கை அகலம் ரொம்ப கம்மியாக, அந்த அளவுக்கு தான் இருந்தால் தான் போட் நெக்கு அப்படின்ட்டாங்க. ஆனால் இது வந்து அவங்களுக்கு சூப்பராக இருக்குது. கட்டிங் எல்லாமே நெக்கு எல்லாம் சூப்பராக இருக்குது. இன்னும் ஷோல்ட்ரு வந்து அகலமாக வேணும் அப்படின்ட்டாங்க. அதை பிரித்து சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இது எப்படி பிரிக்க முடியும்? சில பேர் யோசிக்காமல் சொல்லிடுறாங்க. நம்மளால் அதை பிரித்து சரி பண்ண முடியுமா? பார்க்குறவங்களுக்கு தெரியும், டெய்லராக இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம தையல் போட்டு திருப்பி ப்ளவுஸ் வந்து ஃபுல் ப்ளவுஸ் நம்ம முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அதை பிரித்து மறுபடியும் ஷோல்டரை நம்ம கம்மி பண்ணி எப்படி சரி பண்ண முடியும்? அது எவ்வளோ கஷ்டமான வேலை. அதாவது வந்து சமையல் பண்ணுறோம், சமையலில் வந்து சின்ன சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்னால் வந்து சரி பண்ணிடலாம். டேஸ்ட்டே இல்லை, மறுபடியும் அதை சரி பண்ணணும் அப்படின்னா அது எப்படி முடியும்? ஒன்று காரம் பத்தலைன்னா கொஞ்சம் காரம் போட்டுக்கலாம், உப்பு கொஞ்சம் பத்தலைன்னா உப்பு போட்டுக்கலாம். அதே மாதிரி ப்ளவுஸ் வந்து இடுப்பு கை லூஸாக இருக்குன்னா ஓகே பிடிச்சி அடிச்சிடலாம். இல்லை ஷோல்டர் இறங்கிட்டே வருதுன்னா முன்னாடி ஒரு டாட் பிடிக்கலாம். அப்படியும் இல்லையா, ரொம்ப லூஸாக இருக்குது, ஆம்கோல் வந்து ரொம்ப லூஸாக இருக்குன்னா நேராக பிரித்து எடுத்து ஒரு தையல் போடலாம். ப்ளவுஸவே பிரித்து எனக்கு ஷோல்டர் கம்மி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டால் எப்படிங்க முடியும்? யாராலும் முடியும் சொல்லுங்கள்? அது ஃபுல்லாக ஒரு தையல் இல்லாமல் ஒரு நாள் உட்காந்து அது பிரித்து சரி பண்ணால் மட்டும்தான் முடியும். அதனால் அவங்க என்ன நினச்சாலும் நினச்சிட்டு போங்க, என்னால் சத்தியமாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா வந்து நான் டெய்லராக இருக்கவங்களுக்கு தான் தெரியும் அதோட கஷ்டம். அந்த ப்ளவுஸ் தைக்க நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம். அது பிரித்து நம்ம பண்ணுறது வந்து முடியாத ஒன்றுன்ட்டு நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா வந்து அவங்க சொல்கிறப்பே வந்து எனக்கு ஷோல்டர் வந்து இப்போ நான் தைச்சிட்டு இருக்கிறதுல ஒரு 1.5 இன்ச் இல்லைன்னா 1 இன்ச் அளவு தான் எனக்கு ஷோல்டர் வேணும்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி சொல்லி பண்ணியிருக்கேன். சாதாரணமாக போட் நெக் சொன்னாங்க, டிசைன் அனுப்புனாங்க. அந்த டிசைனில் ரொம்ப க்ளோஸாக இருந்துச்சு போட் நெக் இதோட. அதனால நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதனால் நீங்கள் கேட்டுக்கோங்க. உங்கள் கஸ்டமர் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா எல்லா டவுட்டுமே கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ப்ளவுஸ் கட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ப்ளவுஸு நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க. இதுக்கு ஒரு பட்டன் வச்சுருங்க. ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஒரு பட்டன் வச்சிடலாம். நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு கை ஜாயின் பண்ணிவிட்டு ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணியாச்சு. முன்னாடி எல்லாம் முடித்தாச்சு. இப்போ திருப்பி காமிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சதும் சொன்னீங்க, தயவு செஞ்சு தப்பாக இருந்தால் சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம ஒரு விஷயம் அது முடிச்சாச்சு, அதை வந்து மறுபடியும் சரி பண்ணுறதுன்றது வந்து கஷ்டம்தான்.
எல்லா டெய்லரும் வந்து நம்ம அனுபவிச்சிருப்போம். அதனால் யதார்த்தமாக சொன்னேன். எல்லா டவுட்டும் கிளியர் பண்ணிவிட்டு வாங்கி தைங்க. பட்டன் எல்லாம் வச்சாச்சு. சூப்பராக ப்ளவுஸ் ரெடி பண்ணியாச்சு. சின்ன கரெக்ஷன் தான் உங்களுக்கு ஷோல்டர் சின்னதாக வேணும்னாங்க. மற்றபடி எல்லாமே ஓகே தான். இது பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். இது எப்படி இருக்குன்றது கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் எல்லா டவுட்டும் கிளியர் பண்ணிவிட்டு தைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம். இப்போ வந்து இது சுற்றளவு 12.5 இன்ச்சுங்க. இது வந்து 40 இன்ச்சு அளவுள்ள ப்ளவுஸ் இது. இப்போ ஆம்கோல் வந்து நீங்கள் இப்படி தான் வச்சு பார்க்கணும். அதாவது ஷோல்டருக்கு தையலுக்கு விட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் வச்சு பாருங்கள். சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். 12.5 இன்ச்சுங்க. ஆம்கோல் உயரம் வந்து 7.5 இன்ச் வச்சுருக்கேன். நெக்கோட அகலம் வந்து 5 இன்ச் வச்சுருக்கேன். ஷோல்டரோட அகலம் வந்து 2.5 இன்ச் வச்சுருக்கேன். நீங்கள் ரொம்ப நாள் கேட்குறீங்க, கொஞ்சம் அளவு அதிகமாக உள்ள ப்ளவுஸ்க்கு எப்படி வைக்கிறது அப்படின்னு தெரியல போட் நெக்கு அப்படின்னு. இந்த அளவு உள்ள ப்ளவுஸ்க்கு இந்த மாதிரி 5 இன்ச் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வரைஞ்சிக்கலாம். அதாவது 4.5 இன்ச் வச்சுருக்கேங்க. 4.5 இன்ச் வச்சுக்கோங்க. அதுக்கு கம்மியாக வைக்காதீங்க. ஏன்னா வந்து இதுக்கு நம்ம கொஞ்சமாச்சும் அகலம் வேணும் பேக் சைடு. இப்போ கீழே உள்ள உயரம் வந்து 7.5 இன்ச் வைக்கிறேங்க. 7.5 இன்ச் 7 இன்ச் வச்சுருக்கேன். இப்போ சென்ட்ரு அகலம் வந்து 4 இன்ச் வச்சுருக்கேன். மேலே 5, சென்டரில் வந்து 4. இப்போ அந்த 7ல் பாதி 3.5 இன்ச் அடையாளப்படுத்திக்கோங்க. ஏன்னா 7.5னா வந்து உங்களுக்கு கணக்கு வராது. அதனால் வந்து 7 இன்ச்சு கணக்கு வச்சுருக்கேங்க. இப்போ நான் போடுற மாதிரி டைமண்ட் நெக் போட்டுக்கலாம். இது ப்ளவுஸில் வந்து இந்த டிசைன் வருதுங்க. இதே சேம் டிசைன் தான். அதனால் இதே மாதிரி வச்சு நம்ம வந்து பட்டன் வச்சு கயிறு வைக்க போகிறோம். பாருங்கள், சேம் நெக் தான் இது. இப்போ வந்து நம்ம மேலே வந்து 4.5 இன்ச் வச்சுருக்கோம் இல்லையா, அகலம் வந்து 5 இன்ச் வச்சுருக்கோம். இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணிவிட்டு கீழே கட் பண்ணிக்கலாம். கீழே வந்து தனித்தனியாக கட் பண்ணிடாதீங்க. அது கொஞ்சம் விட்டுருங்க. அந்த கழுத்தில் நம்ம கடைசியாக தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் மடித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சரியாக இருக்கணும். இப்போ பேக் சைடு போட்டுக்கலாம். சரியாக போட்டுட்டு எல்லா பக்கமும் நான் குண்டூசி குத்திருக்கேன். சப்போஸ் கையிலே கூட ஓடு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ கரெக்டாக அளவு வச்சு தைக்க ஆரம்பிங்க. அந்தந்த கார்னர்கிட்ட நிப்பாட்டி திருப்புங்க. ஒரே அளவாக அப்படி அடித்து விட வேணாம். தையல் போடுற அளவு வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க. இப்போ இங்கே இந்த இடத்துல மட்டும் சின்னதாக தைச்சிக்கோங்க. தைச்சிட்டு இந்த பக்கம் திருப்பி வரையில் கொஞ்சம் பெருசாக தைச்சிக்கலாம். இப்போ இந்த கார்னர்கிட்ட நிப்பாட்டி திருப்பிக்கலாம். இப்போ அதே மாதிரி இங்கேயும் நிப்பாட்டி திருப்பிக்கலாம். இப்போ ஃபுல்லாக நம்ம தைச்சி முடிச்சாச்சுங்க. இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். இந்த ஒரு தையலோடு விட வேணாம், இன்னொரு தையல் போட்டுக்குங்க. இப்போ இந்த மாதிரி தையல் போட்டுக்கலாம். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சரியான அளவில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ சென்டர் கட் பண்ணிக்கலாம். அங்கங்கே கட் பண்ணி விட்ருங்க. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு இந்த ஊசியெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம திருப்பிடலாம். திருப்பி விட்டுட்டு கண்டிப்பாக 2 தையலாவது போட்டுக்கங்க. ஏன்னா நம்ம கேன்வாஸ் வைக்கிறது கிடையாது. அதனால் வந்து 2 தையலாச்சும் ஒரு தையல் மேலே ஒரு தையல் போட்டுக்குங்க. இந்த மாதிரி பொறுமையாக எடுத்து விடுங்க. ஊசி வச்சு பொறுமையாக நம்ம வெளியில் எடுத்து விட்டுடலாம். அது ஷார்ப்பாக வரணும். ரொம்ப அந்த இடத்துல
அதாவது வந்து அதிகமாக தைக்க வேணாம், சன்னமாக தைச்சிக்கோங்க. எடுத்து விட்டிங்கனாலும் உங்களுக்கு ஷார்ப்பாக வந்துடும். ஏன்னா ரொம்ப அதிகமாக நம்ம தைச்சோம்னா நெக்கோட அகலம் வந்து கம்மியாயிருங்க. அப்போ நம்ம பட்டன் வச்சா கீழே இருக்க நெக்கு வந்து லூஸ் விழுந்துடும், அது நல்லா இருக்காது. அதனால் வந்து கரெக்டாக வச்சு சின்னதாக அந்த இடத்துல தைச்சி திருப்பிக்கோங்க. இப்போ அந்த இடத்துல ஷார்ப்பாக அந்த இடத்துல நிப்பாட்டிட்டு, அந்த இடத்துல ஷார்ப்பாக வரணும் நமக்கு, நிப்பாட்டி திருப்பிக்கலாம். இப்போ வந்து திருப்பி ஃபுல்லாகவே ஒரு தையல் எட்ஜிலே போட்டு எடுத்துருங்க. இப்போ நான் முன்னாடி எல்லாம் முடிச்சுட்டு கையே முடித்து கைக்கு பைப்பிங் வச்சு தைச்சி முடிச்சிட்டேன். இப்போ இது பேக் சைடு நம்ம அடிச்சுட்டு பைப்பிங் பண்ணலாம். பாருங்கள், நெக்கோட ஷேப் மாறாமல் ரொம்ப அழகாக வந்திருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, மேலே வந்து ரொம்ப அதிகமாக நம்ம தையல் போட்டுட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல கரெக்டாக வராதுங்க, ஒட்டி வராது. அதனால தான் சொன்னேன். இப்போ வந்து நம்ம பேக் சைடு அடித்து திருப்பிட்டோங்க. இப்போ முன்னாடி வந்து ஷோல்டர் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சு தைங்க. நம்ம வந்து பைப்பிங் பண்ணோன்னா அது வந்து தள்ளி வரணும், ஏன்னா நம்ம அடித்ததுக்கெலாம் திருப்பு கிடையாது. ஷோல்டருக்கு 2 தையல் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஃபுல்லாகவே நாங்கள் கையை எல்லாமே ஜாயின் பண்ணிட்டேங்க. இப்போ பைப்பிங் வச்சு நம்ம பட்டன் பண்ணலாம். பட்டன் வச்சுட்டு சென்டரில் நூல் வச்சு தைச்சி விட்ருக்கேன். இது வந்து சாதாரண காட்டன் சேரீ தான். ஆனால் வந்து நம்ம ப்ளவுஸில் இருக்க நெக் டிசைனாக அப்படியே, அதாவது ப்ளவுஸில் இருக்க டிசைன் அப்படியே நெக்குக்கு வச்சுருக்கோம். இப்போ அந்த இடத்துல கார்னர்கிட்ட நிப்பாட்டிட்டு நான் பக்கத்தில் வச்சு காமிக்கிறேன், ஏன்னா அந்த இடம் மட்டும் புரியலன்னு சொல்கிறீங்க. இப்போ நான் வந்து தள்ளி விட்றேன் பாருங்கள், கிராஸ் பீஸை அந்த மாதிரி தள்ளி விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து சரியாக வரும். தள்ளி விட்டுட்டு அப்படியே நீங்கள் திருப்புங்க. நான் அந்த ஒரு இடத்துல கொஞ்சம் சிரமமாக இருக்கும், ஆனால் வந்து பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்துடும். இப்போ வந்து அப்படியே அந்தந்த கார்னருக்கு நிப்பாட்டி நம்ம திருப்பிக்கலாம். ஏன்னா அந்த இடத்துல வந்து ஒரு ஃப்ளிட்ஸ் மாதிரி வரும். நம்ம வந்து அதாவது வந்து கிராஸ் பீஸை நல்லா தள்ளி விட்டு திருப்பணும். இந்த கார்னர்கிட்ட நிப்பாட்டிக்கலாம். இப்போ நிப்பாட்டி ஃபுல்லாக நம்ம முன்னாடி வரைக்கும் தைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வந்து முன்னாடி வரைக்கும் தையல் போட்டுக்கலாம். பொறுமையாகவே தைங்க, ஏன்னா வந்து நமக்கு அந்த தையல் மேலே தையல் போட்டாங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அழகாக இருக்கும். ஏன்னா தள்ளி போயிடுச்சுன்னா குண்டாக இருக்கும் பைப்பிங். இந்த பக்கம் அந்த அதாவது கிராஸ் பீஸ் பக்கம் தள்ளி போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து சரியாக வராது. அதனால் ரொம்ப கவனமாக தைங்க. இப்போ அந்த ஷோல்டர்லேருந்து வச்சு பாருங்கள். இப்போ முன்னாடி வரைக்கும் நமக்கு வந்ததும் எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிடலாம், இல்லைன்னா தைச்சி முடிச்சதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க. லைட்டாக இழுத்து சுற்றிலும் வச்சு பாருங்கள். இப்போ முன்னாடி இருந்து தையல் போட்டுக்கலாம். ஏன்னா அடியில் திருப்பி நம்ம தையல் போடுறது வந்து சரியாக வரமாட்டேங்குது, அதனால் வந்து நான் இந்த மாதிரி போடுறேன். இப்போ போட்டாச்சுங்க. போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிவிட்டு நம்ம உருட்டி தைக்கலாம். ஏன்னா வந்து இதுக்கு கிராஸ் பீஸ் நம்ம வந்து கேன்வாஸ் வச்சோம் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் லேசான காட்டனாக இருக்குது, அப்படியே உங்களுக்கு வந்து தெரியும். அதனால் கேன்வாஸ் நான் கொடுக்கல. நல்லா தைச்சி விட்டுலாம்.
இப்படியே அழகாக உருட்டி ஒரே மாதிரி தைச்சிட்டு வாங்க. இப்போ வந்து அப்படியே திருப்பி விட்டுடலாம் அதை. இப்போ அது உள்ளே நல்லா மடக்கி விட்டு வந்து ஃப்ளிட்ஸு மாதிரி வருங்க. பாருங்கள், கவனமாக பாருங்கள். ஏன்னா நம்ம வந்து கிராஸ் பீஸ் வந்து தள்ளி வச்சுருக்கோம் இல்லையா, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படியே நம்ம நகட்டி விட்ருக்கோம். இப்போ அது வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கனால நம்ம அப்படியே ஒரு ஃப்ளிட்ஸு மாதிரி மடக்கி விட்டு தைச்சி விட்டுடலாம். அந்த மாதிரி மடக்கி விட்டுட்டு அந்த இடத்துல கார்னர்கிட்ட நிப்பாட்டி திருப்புங்க. இப்போ கையில் பெரிய ஊசி வச்சுட்டு பைப்பிங் அந்த இடத்துல குண்டாக வந்துச்சு அப்படின்னா நல்லா ஊசி வச்சு நல்லா அடியில் லைட்டாக தள்ளி விட்டுட்டு திருப்பிக்கோங்க. இப்போ இந்த நான் 3 கார்னர்ட்டையும் நம்ம வந்து லைட்டாக உள் பக்கமாக கட் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் வந்து அந்த நெக்கோட ஷேப் வந்து கரெக்டாக உங்களுக்கு கிடைக்கும். இது ஏன் பொறுமையாக சொல்லித்தரேன்னா, இந்தந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அழகாக வரும் நெக்கு ஷேப்பு. அதனால் வந்து கரெக்டாக பண்ணுங்கள். இப்போ இந்த கார்னர்கிட்ட நிப்பாட்டி அப்படியே திருப்பிக்கலாம். சென்டரில் நிப்பாட்டிட்டு திருப்பி அந்தந்த இடத்துல மட்டும் திருப்ப மறந்துடாதீங்க. நிப்பாட்டி திருப்புங்க. முன்னாடி வந்து நல்லா மடக்கி விட்டு அதை முடிச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சு. இப்போ வந்து இந்த மாதிரி இந்த கார்னர்லாம் லைட்டாக கட் பண்ணி விட்ருங்க. கட் பண்ணி விட்டு 2வது தையல் போட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் அந்த ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். அதே மாதிரி அந்த நெக்கு வந்து லைட்டாக ஆனாங்கன்னா லைட்டாக கட் பண்ணி விட்டுருக்கேன் அந்த வளைவுக்கெலாம். ஏன்னா வந்து அது கொஞ்சம் லூஸ் கொடுக்கும், உங்களுக்கு வந்து சுருக்கம் இல்லாமல் நீட்டாக இருக்கும். அதுக்காக ஹெம்மிங் பண்ணணுன்னா தேவையில்லைங்க, கட் பண்ணி விட தேவையில்லை. நீங்கள் தையல் போடணுன்னா லைட்டாக ஆனாங்கன்னா கட் பண்ணி விட்டுட்டு நமக்கு தையல் போட்டுக்கோங்க. இப்போ நிப்பாட்டி திருப்பிக்கலாம். அதாவது வந்து நமக்கு சுற்றளவு வந்து ஒரு 9.5 இன்ச்சு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 3 இன்ச்சு வைங்க, 3 இல்லைன்னா 3.5 வைங்க. 9.5 இன்ச்சு 9 இன்ச்சு அந்த மாதிரி 8.5 இந்த மாதிரி இருக்கும் போட் நெக்குக்கு. அதாவது 3 இல்லைன்னா 3.5 வச்சுக்கோங்க. 10 இன்ச்சுனா வந்து நார்மலாக 4 இன்ச்சு வச்சுக்கோங்க. 10 இன்ச்சு 10.5 இன்ச்சு 11 இன்ச்சு வரைக்குமே நீங்கள் நார்மலாக 4 இன்ச்சு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா 11லாம் 4.5 கூட வச்சுக்கலாம். இந்த அளவு ப்ளவுஸ்க்கு வந்து நீங்கள் 10 இன்ச்சு வைங்க. கண்டிப்பாக ஒரு பக்கத்துக்கு 5 இன்ச்சு வச்சுக்கோங்க. இந்த பட்டன் வாங்கியிருக்கேன். இந்த பட்டன் வந்து ஒரு பாக்கெட் 15 ரூபா. இது ஒத்தையாக நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அப்படியே தெரியும். உள்ளே ஒரு கிளாத்து கொடுத்து நம்ம நல்லா டைட் பண்ணி சுற்றிக்கலாம். இதுக்கு வந்து நமக்கு ஒரு 6-7 பட்டன் தேவைப்படும். அதாவது நீங்கள் அடியில் இருக்கிறது மட்டும் வச்சிங்கன்னா அது மட்டுமே வைங்க, மேலே இருக்கிறது வச்சிங்கன்னா மேலே இருக்கிறது மட்டுமே வைங்க. ஏன்னா அடியில் இருக்கிறது கொஞ்சம் சின்னதாக இருக்கும், மேலே இருக்கிறது வந்து கொஞ்சம் தட்டையாக இருக்கும், கொஞ்சம் பெருசாக இருக்கும். பாருங்கள், இது மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம்.
அந்த மாதிரினா இது மாதிரி மட்டும் பண்ணுங்கள். இல்லை சின்ன சைஸும் இருக்கும், அதுவுமே 15 ரூபா தான். இப்போ டைட்டாக நூல் சுற்றி நம்ம வந்து ஒரு 7 பட்டன் ரெடி பண்ணிக்கலாம். மறுபடியும் பண்ணி காமிக்கிறேன். அடியில் ஒரு கிளாத்து கொடுத்துட்டு நம்ம டைட்டாக பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கீழே மட்டும் தச்சு விட்டுறலாம். அதாவது அப்படியே வச்சு சுற்றிலும் தையல் போட்டுக்கலாம். அடியில் ஹோல் வச்சு மாட்டி வச்சிங்கன்னா அது ரொம்ப நாள் தாங்காதுங்க. ஏன்னா வந்து சில நேரம் வந்து கலண்டுட்டு வந்துடும். இதுனா வந்து நம்ம மெட்டீரியல்லே அப்படியே சுற்றிலும் தைச்சி விடுவோம். இது எவ்வளோ நல்லானாலும் இந்த பட்டன் கலரவும் கலராது, உங்களுக்கு வந்து எதுவுமே ஆகாது. ஏன்னா ஃபுல்லாக நம்ம சுற்றிலும் தைச்சிட்டோம், நீட்டாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. இப்போ உள்ள நல்லா சுற்றி திக்கு போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. கட் பண்ணியாச்சு. இப்போ 4 பட்டன் நம்ம ஒரே அளவாக தைச்சிட்டோம். இப்போ சைடில் ஒரு பட்டன் கொடுத்துருக்கேன். இப்போ மேலே ஒன்று மட்டும் வச்சிடலாம். அடியில் ஃபஸ்ட்டு வந்து 2 சேர்த்து தைச்சி விட்ருங்க. 2 சேர்த்து ஒன்றா தைச்சி விட்றலாம். எங்களுக்கு ப்ளவுஸ் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. போட்டு பார்த்து எடுத்துகிட்டு போனாங்க. இவங்க வேறு யாரும் இல்லை, என் அண்ணன் பொண்ணுக்கு தைச்சது. ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி அழகாக இருந்தது. இப்போ நல்லா வந்து திக்கு போட்டு டைட்டாக சுற்றி எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து நம்ம டைட்டாக போடுவோம், அது வந்து நிற்கணும் இல்லையா? அதில் தான் நமக்கு வந்து அந்த ப்ளவுஸு நிற்கிது. இல்லை ரொம்ப லேஸாக தைச்சி விட்டிங்க அப்படின்னா அது வந்து பிச்சுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நாட்டு போட்டிங்கனாலுமே நாட்டு கட்டி நல்லா தைச்சி விட்ருங்க. இப்போ சுற்றில இந்த பட்டனை இந்த பக்கமும் தான் தைக்க முடியும், 2 பக்கமும் தான் தைக்க முடியும். இங்கிட்டு வந்து நம்ம பண்ண முடியாது. ஆனால் அது வந்து அந்த முடிச்சு பகுதி வந்து கரெக்டாக அதில் நின்றுக்கும், நமக்கு வந்து வெளியில் தெரியாது. இப்போ இது 2 பக்கமும் இந்த பட்டனை நல்லா தைச்சி விட்ருங்க. இந்த மாதிரி நல்லா தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் வந்து சில்க் த்ரெட் எடுத்திருக்கேங்க. இதை வந்து கையிலே நல்லா சுற்றிக்கலாம். இது சாரீ முந்தியில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அதே இது வந்து நம்ம அந்த பட்டனு கீழே கொடுக்க போகிறோம். நல்லா நிறைய சுற்றி எடுத்துக்கலாம். சுற்றிட்டு அப்படியே இறுக்கி பிடிச்சிட்டு அதே நூலில் நல்லா டைட்டாக சுற்றிட்டு அப்படியே திக்கு போட்டு கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நல்லா திக்கு போட்டிங்கன்னா அப்படி இழுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா முடிச்சு விழுந்துடும். இப்போ வந்து நல்லா அதை உள்ளே தள்ளி விட்டு அதே கலர் நூல் எடுத்து நல்லா தைச்சி விட்டுறலாம். இப்போ இதே மாதிரியும் ப்ளவுஸ்க்கு போடுறாங்க. சரி முந்தியில் இருக்க மாதிரி அப்படியே போட்டோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு வச்சுருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேர்த்து பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா பட்டன் மட்டும் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், திண்டுக்கல் சமையல் பாருங்கள், பார்த்துட்டு அதுவும் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நான் எல்லா வீடியோவிலுமே சொல்கிறேன். சப்போஸ் பார்க்குறீங்களா என்னன்றது தெரியல, அதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அதுக்கும் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பார்த்து சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கூட பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நல்லா இந்த நூலை வந்து தைச்சி விட்டுறலாம். இந்த மாதிரி தைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா திக்கு போட்டு டைட்டாக தைச்சிக்கலாம்.
இந்த நூலும் பிரியக்கூடாது, நமக்கு அந்த பட்டனும் பிரிஞ்சிடக்கூடாது. அந்தளவுக்கு நல்லா டைட்டாக தைச்சிக்கலாம். போதும், கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே வந்து சமமாக பிடிச்சி கட் பண்ணி விட்ருங்க. பாருங்கள், அழகாக இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஃபுல்லாக உங்களுக்கு காமிச்சிடுங்க. நெக்கும் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. போட்டோன்னே சரியாக வந்துடும் உங்களுக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் அதாவது வந்து போட் நெக் வந்து எவ்வளோ அகலம் வைக்கணுன்றது வந்து ரொம்ப டவுட்டாக சொல்கிறீங்க. அடுத்த வீடியோவில் வந்து நம்ம பேக் ஓப்பன் பட்டன் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இது முன்பக்கம். முன்னாடி வந்து போட் நெக் தாங்க வச்சுருக்கேன். ஒயரை வந்து இதுக்கு 5.5 இன்ச் வச்சுருக்கேங்க. ஏன்னா இது சரியான அளவாக இருக்கும். ரொம்பவும் மேலே ஏற்றினா நல்லா இருக்காது. மடித்து போட்டிங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது சாரியில் இருக்க கொஞ்சம் பார்த்துட்டு சரி நெக்குக்கும் வைக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். சரி, முந்திலேயும் டைமண்ட் இருக்குது, ப்ளவுஸில் ஃபுல்லாகவே இது தான் இருக்குது. அதனால் சரி அதே கொடுத்துடலாம் அப்படின்ட்டு வச்சேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளாகவும் அழகாகவும் இந்த காட்டன் saree இருக்குது. இது பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. இந்த ப்ளவுஸ் டிசைன் எப்படி இருக்குன்றதை கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது மடித்து போட்டால் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள்.